இங்க ஹீரோ காலையில எழுந்ததுமே வேலைக்கு கிளம்புறான். ஆக்சுவலா இவனுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் தான் ரொம்பவும் ஆசையா இருக்கும். ஆனா குடும்ப கஷ்டத்துல ஆட்டோ ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் நோட்ல நிறைய ஈக்குவேஷன்லாம் போட்டு வச்சிருப்பான். நோட்டை திறந்து பார்க்கறான். பார்த்தா நிறைய பேப்பர்லாம் காணாம போயிருக்கு. போய் பார்த்தா அவங்க அப்பா தான் இட்லி கடைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க அப்பா தான் குடும்ப கஷ்டத்துக்காக இவனை ஆட்டோ ஓட்ட வச்சிருப்பாரு. அதனால இவங்க அப்பாவை இவனுக்கு பிடிக்காமலே போயிருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ஆட்டோல வரவங்க பாக்குறவங்க சொல்லிட்டு யாருக்குமே எந்த கனவும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதனா ஒரு குறை சொல்லி திட்டிட்டே இருப்பான். அப்ப அவங்க ஃப்ரெண்டுமே உனக்கு கனவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெறுத்துட்டு இருக்கா. ஆனா இந்த கனவையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாம போயிடுச்சு சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து இவன் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரங்க் பெட்டியோட ஒரு பையன் நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அவனை போய் கூப்பிடுறான். அவனுமே வந்து ஆட்டோ டிஃப்ரெண்டா பார்த்துட்டு உள்ள வந்து ஏறி உட்காந்துறான். எங்க போனன்னு கேட்டதுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்றான். கையில எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு 4 நாள் வச்சிருக்கேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் கடுப்பாகி இறக்கி விட்டுறான். இந்த பையனுமே எனக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, என்னை எப்படியாச்சும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இறக்கி விட்டுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் போயிடறான். இங்க எதுக்கு வந்தான்னு ஹீரோ இந்த பையன் கிட்ட கேட்கறான். அப்பதான் ஒரு லெட்டர் காமிச்சு இந்த டீன் தான் என்ன வர சொன்னாருன்னு சொல்லிட்டு உள்ள போறான். பார்த்தா அந்த டீன் இறந்து போய் பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பையன் அந்த லெட்டரை காமிச்சு இவர் தான் என்ன வர சொன்னாருன்னு சொல்றான். பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவனை பார்த்தா பாவமா இருக்குன்னு பேரையும் நம்பரும் சொல்லிட்டு போ, அது மாதிரி ஒரு ஆள் வந்தா அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. பேரை கேட்டா ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிட்டு அந்த லெட்டரை வாங்கி இது எந்த வருஷம் கேட்கறாரு. அப்பதான் இவருமே 1948 சொன்னதுமே ஒரு சந்தோஷமாயிடுது. தென் உங்களோட அப்பாவோட பேரு என்னன்னு கேட்கறாரு. அவருமே ஜெயினுல் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே தான் ஏபிஜே அப்துல் கலாம் தான் 1948 இருந்து டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோவே கலாம் ஐயாவோட மிகப்பெரிய ஃபேனா இருப்பாரு. அவரே இப்ப வந்திருக்கிறத நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி ரொம்பவும் சந்தோஷப்படுறான்.